வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா, வேதாத்ரி மகரிஷின்ற ஒரு மகான். அவர் யாருன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம். அவரை பற்றி அவரே எழுதின புக்கை படித்து தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அதை படிக்கவும் நேரம் இல்லை, வாங்கிறதுக்கும் காசு பத்தாது. அதனால் சரி, நம்ம அந்த மகரிஷியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவர் என்னென்ன நன்மைகள்லாம் நாட்டுக்கு செய்யணும்னு நினச்சாரு, அதுக்காக என்னென்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வேலை செய்யும்போது கேட்டுக்கினாலும் ஓகே, பரவாயில்ல. அவர் எங்கே நம்ம சென்னையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூடுவாஞ்சேரின்ற ஊரில் தான் அவர் பிறந்தது. அவரோட அப்பா பெயர் வரதப்பன், அம்மா பெயர் சின்னம்மாள். அவங்களுக்கு 8வது மகனாக அவர் பிறந்தார். அவர் பிறந்தது 1911 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அவர் பிறந்தார். அவர் பிறந்ததுலேருந்தே அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம்தான், வறுமை தான். அவங்க அம்மா அப்பாவுக்கு 6 பெண் குழந்தைங்க. அதுக்கப்புறமா 7வதாவது ஒரு பையன் பிறந்து அவர் 7 வயசுலேயே இறந்துட்டார். அதனால் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையே. ஏன்னா அந்த காலத்துலலாம் ஆண் குழந்தைன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. பெண்கள் இருந்தாலும் அவங்களாம் இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் ஆண் குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கோயிலாக போனாங்க. அப்போ யாரோ சொன்னாராம், வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அப்படி சொல்லி. சரின்னு அவங்கள அப்பா அந்த ஊரில் அப்போ இல்லை, அந்த வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்த மாதிரி அந்த ஊரில் இல்லையாம். அவங்க அப்பா நெசவு தொழிலாளி. ஒரு சின்ன அரச மரம் செடியும் வேப்ப மர செடியும் வாங்கிட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் அதை வச்சு அதை பராமரித்து வளர்த்து அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா தான் இந்த குழந்தை பிறந்தாராம், மகரிஷி பிறந்தாராம். ஆனால் மகரிஷிக்கு இதில் ஒன்றும் உடன்பாடு கிடையாது. அதுக்கப்புறம் சொல்கிறார், இந்த மாதிரி மூடநம்பிக்கையெல்லாம் நான் வேணான்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மாவே நான் பிறக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த மரமெல்லாம் அவங்க ஊரில் இருக்கான். அதுக்கப்புறம் பிறந்தாங்களா, அந்த 8வது குழந்தைய அவர் பிறந்தோடனே அவர் ரொம்ப செல்லமாக அன்பாக பாசமாக வளர்த்தாங்களாம் அவரை. ஏன்னா ஆண் குழந்தை அவர் தான் முதல், அதனால் அவரை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம். அவங்க வறுமையே அவருக்கு தெரியாத மாதிரி அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கினாங்களாம். அப்போ நல்லபடியாக வளர்த்து அவர் ஒரு அவங்க அப்பா ஊரில் சமூக சேவை செய்வாராம் நிறைய. அதாவது சமூக சேவைனாக்கா அவருக்கு கொஞ்சம் நாட்டு மருந்து வைத்தியம்லாம் தெரியுமா. அதனால் அவர் அந்த ஊரில் இருக்கிற மூலிகைகள்லாம் வச்சு எல்லாருக்கும் வைத்தியம்லாம் பண்ணுவாராம். ஓடி ஓடி போய் யாருக்கு உதவி வேணாலும் போய் செய்வாராம். அவங்க அம்மாவும் அப்படி தான். அவங்க அம்மாவும் நிறைய எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காங்களாம். யார் வீட்டில் கல்யாணம்னாலும் பிள்ளை பேர் பார்க்குறதுனாலும் அவங்க அம்மா ஓடி ஓடி போய் உதவியெல்லாம் பண்ணுவாங்களாம். அவருக்கு 5 வயசு. 5 வயசு ஆனவுடனே ஸ்கூலில் சேர்க்கணும் இல்லையா. அதனால் சரின்ட்டு ஒரு ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு அவருக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு வேணும், ஏதாச்சும் அவருக்கு வாங்க அந்த சிலேட்டு அதெல்லாம் வாங்கிறதுக்கு காசு இல்லையா. அவர் படித்த பள்ளிக்கூடம் ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடமாக. சரின்னு அங்கே அவங்க அப்பா கஷ்டப்பட்டு புக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கி அவரை கூப்பிட்டு போனாராம். போகிற வழியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சான். அந்த பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு தேங்காய் உடைச்சி அவர் பிள்ளையார் குட்டிலாம் போட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு தான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனாராம். அவங்க அப்பா சின்ன வயசுலேயே அவருக்கு நிறைய ஸ்லோகம்லாம் சொல்லி தருவாங்களாம். எல்லாத்தையும் அவர் கோயிலுக்கு போகும்போது படிப்பாராம், பாடுவாராம், எல்லாம் செய்வாராம். அதுக்கப்புறம் அவரால் 3வது வரைக்கும் தான் அவரால் படிக்க முடிஞ்சுதான். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வறுமையாக அவங்க அப்பாவுக்கு. அதனால் அவரால் படிக்க வைக்க முடியலன்னு சொல்லி அவர் 8 வயசில் 3வது வகுப்பு மட்டும் படிச்சுட்டு அதோடு முடிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா நெசவு தொழிலாளிங்கிறதால வீட்லேயே சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்க அப்பாவுக்கு உதவியாக செய்வாராம் அவர். அப்போல்லாம் நெசவு தொழில் செய்யும்போது இந்த தறி நெய்வாங்க. தறி நெய்யும் போது காலுக்கு கீழே ஒரு குழி இருக்கும். அந்த குழியில் இறங்கி தான் தறி நெய்யணும். அவருக்கு 8 வயசு இருந்துச்சா, அதனால் அவரால் குழி எட்டலை அவருக்கு. அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு கஷ்டப்பட்டு அவர் அந்த தறி குழியில் இறங்கி தறி நெய்ச்சிருக்காரு. அவருக்கு காலை டிஃபன் ஒரு தோசை, ஒரு கப்பு தயிர், அதுதான் காலையில் டிஃபனுக்கு கொடுப்பாங்களாம். காப்பி டீலாம் எதுவும் கிடையாது.
அதுக்கப்புறமா வந்து இந்த கூழ் குடிப்பாங்களாம், ஒரு 10 மணி அளவில் கூழ் கொடுப்பாங்களாம் ஒரு சொம்பு நிறைய. அதை குடிச்சிட்டு அவர் தரணி வரான். அப்போ அவருக்கு வந்து டெய்லி அவங்க வீட்டில் வந்து எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா வந்து அவருக்கு கொடுக்குற சாப்பாட்டில் எந்த வித குறையும் வைக்கல, அவருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்னாச்சான், அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற டைம் வந்துருச்சான். என்ன அம்மா இன்னும் கூப்பிடவே இல்லையே, சாப்பாடு கூப்பிடுவாங்களே 12:30 மணிக்கா, இன்னும் காணுமே, வந்து கூப்பிடலையேன்னு பார்த்தாங்களாம். அப்போ தான் அவங்க அப்பா அம்மாவும் தனியாக பேசிகிட்டு இருந்தாங்களாம். இந்த மாதிரி நம்ம பாவம் பிள்ளை கஷ்டப்பட்டு தவம் இருந்து பெற்றோம், அந்த பிள்ளைக்கு ஒரு சொம்பு கூழ் கொடுக்கறதுக்கு கூட நம்மக்கிட்ட வசதி இல்லை, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது அவர் வந்து அவருக்கு கேட்கக்கூடாதுன்னு இவங்க மறைஞ்சு நின்று பேசினாங்களாம். ஆனால் அவர் காதில் அது விழுந்துச்சான். அவர் அதுக்கப்புறம் வந்து ஐயோ பாவம், நம்ம அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இது நாள் வரைக்கும் நமக்கு வறுமைன்னா என்னான்னு தெரியாமலே வளர்த்துட்டாங்களேன்னு அன்றைக்கி தான் அவர் முதலையாக வறுமையை உணர்ந்தாராம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அதோ வரேன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் எங்கேயோ போயிட்டு ஒரு சொம்பு கூழ் வாங்கின்னு வந்து அவருக்கு கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறமா அவரே சாப்பிட்றதுக்கு அவருக்கு மனசு வரல, அம்மா அப்பாவையும் கொஞ்சம் சாப்பிட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு மனசில் நிறைய கேள்வி இருந்துச்சான். ஏன் நம்ம மட்டும் இப்படி இருக்கோம், நிறைய பேர் நல்லா தானே இருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி ஏழ்மையில் கஷ்டப்படணும், நம்ம அம்மா அப்பாவுக்கு மட்டும் ஏன் இப்படி வந்து காசு பணத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் மனசில் வந்து பணக்காரர் ஏன் இப்படி இருக்காங்க, ஏழைங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, நிறைய கேள்விங்கள் அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டுகிட்டே இருப்பாராம். நாம் ஏன்ப்பா அப்படி இருக்கிறோம், நாம் ஏன் பணக்காரராக இல்லை, வசதியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம். அவங்க அப்பாவும் அதுக்கு எல்லாம் பொறுமையாக விளக்கம் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறமா அவர் எப்படியாவது இந்த வறுமையே போக்கணும், நம்மளும் வந்து நம்ம அம்மா அப்பா கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய யோசிக்க ஆரம்பித்தாராம், என்ன செய்யலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட தரணியறதும், அதில் அவருக்கு உதவி பண்ணுறதும், அவங்களுக்கு வர வருமானத்தில் 3 வேளை சாப்பிட்றதும், அப்படியே அவங்க காலம் போயிட்டு இருந்துச்சான். ஆனால் அவர் என்ன தான் தரணிச்சிட்டு என்ன இது பண்ணிகிட்டு இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளார இந்த வறுமையை போக்குறதுக்கு என்ன செய்கிறது, நம்ம எப்படி முன்னேறது அப்படின்னு அவர் சிந்திச்சுக்கிட்டே தான் இருந்தால் அவருக்கு ஒரு குரு கிடைச்சாராம். அவர் பேர் வந்துட்டு பாலகிருஷ்ணன்ற குரு கிடைச்சாராம். அவர் வந்து பக்தி மார்க்கத்திலே தான் அவரை கூப்பிட்டு போனாராம். பக்தி கதைகள்லாம் சொல்லுவாங்களாம், அவருக்கு நல்ல நல்ல போதனைகள்லாம் கொடுப்பாங்களாம். அவர் கூட ரொம்ப நேரம் செலவழிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் கூடயும் போய் அவருக்கு என்னென்ன கேள்விக்கு சந்தேகம் இருந்துச்சோ எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்களாம். அவர்கிட்ட அவர் கேட்பாராம், நோய் ஏன் வருது, முதுமை ஏன் வருது, உயிர்னா என்ன, உயிர் ஏன் பிரியுது, இது மாதிரி எல்லாம் அவருக்கு நிறைய சந்தேகம் இருந்துச்சான். அதையெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட அவர் கேட்பாங்க, கடவுள் யார், ஏன் பிரபஞ்சத்தை இப்படி படைச்சிருக்காங்க, ஒருத்தர் வசதியாக இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்லி அவருக்குள்ளே இருந்த கேள்விகளெல்லாம் அந்த குருக்கிட்ட போயிட்டு அவர் கேட்டுட்டு இருந்தாராம். ஆனால் அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் அந்த குருவால் பதில் சொல்ல முடியலையாம். அவர் வேறு எதேதோ சொன்னாராம். அந்த பதிலாலெல்லாம் நம்ம மகரிஷிக்கு வந்து ஒரு திருப்தி பதில் கிடைக்கல. ஆனால் மகரிஷி வந்து அதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தாங்களாம். ஏதாச்சும் ஒரு நல்ல குரு, ஞான குரு அவருக்கு வேணும், அவர்கிட்ட நம்மளோட எல்லா சந்தேகங்களையும் கேட்கணும், எல்லாத்தையும் அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அவர் தேடிட்டு இருந்தாராம். இப்போ அதுக்குள்ளே அவருக்கு 14 வயசு ஆயிடுச்சான். சரி, 14 வயசு ஆனதுக்கப்புறமா இனி நம்ம குடும்பத்துக்காக இன்னும் வந்து ஏதாவது நல்ல இது செய்யணும், நல்ல வேலை செய்யணும், என்ன செய்யலான்னு யோசிச்சாங்களாம். அவருக்கு 14 வயசு ஆச்சா. அவர் என்ன பண்ணாராம், இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் நம்ம வந்து இதுக்கப்புறமா முன்னேற முடியும், நம்ம எப்படியாவது இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு கிறிஸ்டின் டீச்சர்கிட்ட போய் கேட்டாங்களாம். அந்த டீச்சர் என்ன சொன்னாங்களாம், மாதத்துக்கு 8 அணா கொடுத்தீங்கன்னா உனக்கு நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். 8 அணா எப்படி கொடுக்குறது, நம்ம அப்பாவுக்கு நம்ம இதில் வந்து சிரமம் கொடுக்கக்கூடாது, நம்மளே இதை எப்படியாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களாம், டெய்லி காலையில் அவருக்கு தோசை சாப்பிட்றதுக்காக அவங்க வீட்டில் காலனா கொடுப்பாங்களாம். அந்த காலனாவை நம்ம டெய்லி சேர்த்து வச்சு ஒரு 30 நாளைக்கு ஒரு 7.5 அணா வரும். அந்த 7.5 அணா கூட அப்பா கிட்ட ஒரு 1/2 அணா வாங்கி 8 அணாவாக நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
முடிவு பண்ணாங்களாம். அதேமாரி அவங்க அப்பா கிட்டே கேட்டாங்களாம். அவங்க அப்பா சொன்னாங்களாம், அவருக்கு ஒரு பயமா அந்த காலத்தில், வேறு யாராவது பசங்க கூட போய் சேர்ந்து பையன் கெட்டு போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லைப்பா, நான் படிக்கிறதுக்கு தான்ப்பா போகிறேன், நான் வந்து ஆங்கிலம் கற்றுக்கணும்ப்பா கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்களாம். சரி போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நெசவு தொழிலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் டெய்லி போயிட்டு அவர் அந்த ஆங்கிலத்தை கற்றுக்கிறதுக்காக அங்கே போய் கற்றுக்கிட்டாங்களாம். அந்த காலத்தில் 2 தம்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைசாவை கொடுத்தோம்னா ஒரு தோசை பெருசாக கொடுப்பாங்களாம். அதுவே அவருக்கு போதுமா. ஆனால் என்ன பண்ணாராம், அவர் படிக்கணும் ஆங்கிலம் கற்றுக்கணுங்கிற ஆசையினால் அந்த தோசையும் ஒரு கொட்டாங்கச்சி தயிரையும் சாப்பிட்றத விட்டுட்டாராம். அதுக்கப்புறமா காலையிலேயே அவங்க வந்து அந்த காசை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டு 7 மணிக்கெல்லாம் அவங்க அம்மா கூழ் கொடுப்பாங்களாம். அந்த கூழை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் தறியில் உட்காந்துருவாங்களாம். தர்ணிச்சிக்கிட்டே இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தாராம். எப்படியாவது வறுமையை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், ஆங்கிலம் கற்றுக்கிட்டே வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அதே மாதிரி நம்ம வந்து இந்த நம்ம மனசில் எழுந்த அந்த கேள்விகளுக்கும் விடை கண்டுபிடிக்கணும். கடவுள்னால் யார், நம்ம எப்படி இந்த மாதிரி கஷ்டத்தில் ஏன் வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அவர் எப்படியாவது இது பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதுக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். அதனால் கோயிலுக்கு போவார், சாமி கும்பிடுவார். அவர் வந்து அவங்க யாரோ சொன்னாங்களாம், பிள்ளையார் வீட்டில் வச்சு வழிபட்டாக்கா உனக்கு நீ நினச்சதெல்லாம் நடக்கணும். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையார் படம் வாங்கி வைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு காசு இல்லையா. 2000 ரூபாயாம் அந்த பிள்ளையார் படம். அதை வாங்கி வைக்கிறதுக்கு காசு இல்லை. சரி, நம்ம ஏன் நம்ம வீட்டில் பிள்ளையார் அடைச்சி வைக்கணும், நம்மளே கோயிலுக்கு போயிட்டு அந்த பிள்ளையார் வழிபடலாம், அங்கே தான் இருக்கிறாருல சாமி அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு டெய்லி கோயிலுக்கு போய் அவர் சாமி கும்பிடுவாராம். அப்போ ரொம்ப நாளாக அந்த பிள்ளையாரை வந்து யாரும் வந்து தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி எதுவும் பண்ணலையாம். ஒரே அழுக்காக இருந்ததுதான் துணியெல்லாம். சரி, நம்ம இதை வந்து இந்த பிள்ளையாருக்கு இன்றைக்கி நம்ம குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த குளத்துக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த பிள்ளையாருக்கு ஊற்றி தேய்ச்சி கழுவுனாராம். என்ன இப்படி அப்படியே ஒரு எண்ணெய் பசையாக ஒட்டிகிட்டு இருந்துச்சான் அது மேலே. பிள்ளையாருக்கு இவ்வளோ அழுக்காக இருக்கிறாருன்னு தேங்காய் நார் எடுத்து தேய்ச்சாராம். அப்போ ஒருத்தர் வந்து திட்டினாராம், ஏன்பா இந்த மாதிரி போட்டு தேய்கிறியே, என்ன வருது அப்படின்னு. இல்லைங்க, பிள்ளையார் ரொம்ப அழுக்காக இருக்குது மேலே, அதனால தான் தேய்ச்சி குளிப்பாட்டினேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவர் திட்டிட்டு, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அவர் காலையில் மார்கழி மாதத்தில் காலைல 4 மணிக்கெலாம் ஏஞ்சிருவாராம். ஏஞ்சி குளிச்சுட்டு பிள்ளையாரை போயிட்டு கும்பிட போவாராம். அப்போ நினச்சாராம், நமக்கு குளிருது இந்த மாதிரி பச்சை தண்ணியில் குளித்தா, அது மாதிரி தானே பிள்ளையாருக்கும் குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே போய், அப்பா பிள்ளையாருக்கு பச்சை தண்ணி ஊற்றி குளிப்பாட்டேன்னா குளிரும் இல்லையாப்பா, அதனால் சுடு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டலாமா அப்படின்னு கேட்டாராம். அவங்க அப்பா, அது மாதிரிலாம் செய்யக்கூடாதுப்பா, சாமிக்கெல்லாம் குளிராது, அதுக்கு பச்சை தண்ணியே ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுமாரி அவங்க ஊரில் வந்து அந்த காலத்தில் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்குன்ட்டு எல்லாருமே போவாங்க, சென்னை பக்கம் இருக்கிறவங்கெல்லாம். அந்த மாதிரி அவங்களுக்கு குலதெய்வம் வந்து திருப்போரூர் முருகனம். அவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் கழித்து, அதுதான் அவங்களுக்கு ஒரு ஜாலியான டூர் போகிற மாதிரி. அதனால் சரி நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் குடும்பத்தோடு போவாங்களாம். போயிட்டு அங்கே போய் கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்த பிறகு அங்கே ஒரு சத்திரம் எடுத்து தங்குவாங்களாம். அங்கேயே அவங்க கொஞ்சம் அசைவம்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்களாம். ஆனால் அவருக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாதான். அவருக்கு அசைவம்னாலே சின்ன வயசுலேருந்தே ஏனோ பிடிக்கலையாம். இருந்தாலும் அவங்க வீட்டில் வந்து எல்லாரும் வற்புறுத்தினதால் சரின்னு ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவாங்களாம். அது மாதிரி ஒரு தடவை திருப்போரூருக்கு போயிட்டு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாங்களாம். திருப்போரூர் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மகாபலிபுரமும் போயிட்டு வருவாங்களாம். அந்த திருப்போரூர் கோவிலில் ஒரு புஸ்தகம் பார்த்தாராம். அந்த புத்தகத்தில் வந்து புலால் உண்றது தவறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சான். அது அவர் கண்ணில் பட்டுதான். அது புக்கோட விலை வந்து 1.25 ரூபாயாம். சரி, அந்த புக்கை வாங்கி படிக்கணும்னு அவருக்கு ஒரு தோணுச்சான். அதனால் அந்த புக்கை வாங்கி அவர் படிக்க ஆரம்பித்தாராம். அந்த புக்கில் வந்து அந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து வெட்டும்போது அம்மான்னு அலறுமே அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் ஒரு கவிதை போட்டிருந்துச்சான். அந்த கவிதையை பார்த்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சான். இனிமேல் நம்ம இந்த மாதிரி அசைவமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். சரி, இதுக்கப்புறமா அவர் அசைவம் சாப்பிட்டாரா இல்லையான்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம்
ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.